நான் புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பின் அரசியலை உள்வாங்கி கொண்ட பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் செயல்பாளராகவும் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பெண்ணியத்தை உள்வாங்க முயற்சித்து கொண்டிருக்கும் பெண் அமைப்போடு தொடர்ந்து பயணிக்க நினைக்கும் ஒரு ஆணாகவே எனது கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய நினைக்கிறேன். பெண் அரசியல், அதாவது ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை ஒடுக்குச்சுன்னா நான் சின்ன நாட்டு பக்கம் நிற்பேன். அதே போல் அந்த சின்ன நாட்டில் ஒரு ஏழை, ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளியை ஒடுக்குறான்னா நான் அந்த தொழிலாளி பக்கம் நிற்பேன். அது தொழிலாளி ஒரு இன்னொரு தொழிலாளி சாதியின் ரீதியாக ஒடுக்குகிறான்னா அந்த ஒடுக்கப்படும் சாதி பக்கம் நிற்பேன். அந்த ஒடுக்கப்படும் சாதி பக்கம் நின்றுட்டு அந்த நபர் தன்னுடைய மனைவியை ஒடுக்குகிறான் அப்படின்னா நான் அந்த அவருடைய மனைவி பக்கம் நிற்பேன்னு சொல்கிற அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னை இந்த இடத்துல ஒரு எங்கே நம்ம நிற்கணும், எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய அரசியலை துவங்கணும் அப்படின்ற இடத்த நம்ம பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. இதை சொன்னவர் பெரியார். அந்த பெரியாருடைய அந்த இடம் தான் நமக்கு நான் பிடித்துக்கிட்ட இடம். இன்றைக்கி ஒரு மொழிப்போர் ஈகியர் நாள். இன்றைக்கி ஜனவரி 25 மொழிப்போர் ஈகியர் நாள். அந்த மொழிக்காக, தமிழ் மொழிக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த அந்த ஈகியருக்கு இன்றைக்கி ஒரு வீர வணக்கத்தை செஞ்சு தான் இப்போ வந்திருக்கோம். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அந்த வகையில் என்னுடைய தேடுதலையும் செயல்பாட்டையும் அமைத்துக்கொள்ளும் என்று நினைக்கிறேன். நான் வாங்கி படித்த என்னுடைய துணைவியாருக்கு, இணையருக்கு வாங்கி கொடுத்த முதல் புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு வேண்டாம் பெண்மை அப்படின்ற புத்தகம். அது மஞ்சை வசந்தன் அவர்கள் எழுதிய புத்தகம். அது வாய்ப்பு இருந்தால் எல்லாம் படிக்கலாம். ரொம்ப சிறப்பான புத்தகம். அந்த புத்தகத்தில் பெண் கற்புனா என்ன, அது இந்த சமூகம் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கு அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ஒரு துவக்கமான புத்தகம். ஒரு பெண் அடிமைத்தனத்தை நானும் என்னென்னா பெண் அடிமைத்தனத்தை கையாளுறேன். ஏன்னா பெண் உரிமையை உணர்த்துவதற்காக சில வன்மையான சில முயற்சிகளை ஒரு ஆணாக நான் எடுக்க வேண்டிய சூழலும் இருக்குதுன்றதை நான் உணர்த்துறேன். நமது வேலைகளை நாமே செய்து கொள்வது மிக சிறப்பானது. குடும்பத்தின் வேலைகளை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும். நமது வீட்டு வேலைகளை வீட்டில் உள்ள அனைவரும் பகிர்ந்து செய்வது ஜனநாயகமானது. எங்கள் வீட்டில் அதை செய்யப்படுத்த தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முழுமைப்படுத்த இயலவில்லை. சூழலோடும் எனது சிந்தனையில் பதிந்த ஆணாதிக்க கருத்துக்களோடும் போராடி கொண்டிருக்கிறேன் என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தோடு உங்களிடம் எனது கருத்துக்களை முன்வைக்கிறேன். இந்த பெண் அரசியல் புத்தகத்தை நான் முழுமையாக படிக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஒரு 10 புத்தகங்கள் வாங்கிட்டு கொண்டு போய் என்னுடைய தோழிகளுக்கு மற்றவங்களாம் கொடுத்துருங்க. ஆனாலும் நான் முழுமையாக படிக்கலை. அந்த ஆர்வம் இருந்தது. ஆனாலும் இப்போது பல பேருக்கு இருக்கக்கூடிய அதே ஒரு தான் ஆர்வம் இருக்கும். அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கணுமா அப்படின்னா அது நிறைய குறைபாடு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம நிறைய புத்தகங்கள் வந்துடும். இது ஒரு நல்ல வாய்ப்பாக நர்மதா அம்மா சொன்னோன்னே இது ஒரு நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இந்த புத்தகத்தை முழுமையாக படிச்சிடணும் அப்படின்ற வகையில் ஒரு 4-5 நாட்களாக காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த புத்தகத்தை படிக்க அடித்து குறிப்பெடுத்துட்டு ஆனால் இன்று முழுமையாக முடித்தேன் நான் அன்றைக்கி. ஆமாம், அது சொல்லணும். இந்த நூலில் தோழர் நர்மதா அவர்கள் மிகவும் நிதானமாகவும் அழகாகவும் இந்த நூலை இந்த செயல்பாட்டை தலைமையேற்று செய்து வருகிறார் என்பதில் அவருக்கும் அவரோடு பயணிக்கும் பெண் அமைப்பு தோழர்கள் அனைவருக்கும் எனது மற்றும் எனது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை தோழர் அவர்கள் ஒரு கவிஞர் என்பதால் பல இடங்களில் கருத்துக்களை கவித்துவமாகவே வெளிப்படுத்துவது மிகவும் படிப்பதற்கு ஈர்ப்பாகவும் மனதில் நிறுத்திக் கொள்வதற்கு இலகுவாகவும் இருக்குது. இந்த பிரச்சனைகள் முன்வைத்து வரும் வெறும் புலம்பல்களை அடுக்கி வைக்கும் தன்மை கொண்டதாக இல்லாமல் அதற்கு மாற்று தேடுகிற, மாற்றை முன்வைக்கிற தன்மை கொண்டதாக இந்த புத்தகம் இருக்குது. அனைத்து இடங்களிலும் சூழலை எதிர்மறையாக அணுகாமல் நேர்மறையாக அணுகுகின்ற தன்மை கொண்டதாக இந்த நூல் இருக்குது. இந்த புத்தகத்தின் சொற்கள் பார்த்து போடப்பட்டிருக்குது. புத்தகத்தை குறிக்கும் பொழுது ஒரு பத்தியை விட்டு குறிப்பெடுக்கும் போது ஒரு பத்தியை விட்டுட்டு அப்படி தாவனம்னா எந்த வார்த்தையும் எந்த சொற்களையும் எந்த பேராவுமே விடுற மாதிரி இல்லை. எல்லாமே சொற்கள் கருத்து பொதிந்ததாக முக்கியமான கருத்தாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம சிந்தனையில் உணர்வுக்கும் இருக்கும் பல விஷயங்களை வார்த்தைகளாக கோர்த்து ரொம்ப காயின் பண்ணி அந்த விஷயங்களை சொன்னதாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய வேறு கோணம் நமக்கு காட்டப்படுது. இது வரைக்கும் பல புத்தகங்கள் படிச்சிருக்கோம். ஆனாலும் கூட இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக, அதாவது வேறு ஒரு கோணம். இந்த அம்மா கூட சொன்னாங்க இல்லையா, பெண் மூலமாகத்தான் குழந்தைகளுக்கு போய் சேருதுன்றதான், தாயின் மூலமாக குழந்தை போய் சேருதுன்னு சொல்லும்போது அந்த தாய்க்கே என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சமூகத்தில் இது ஒரு ஆணுடைய ஆண் ஆதிக்கத்தின் கட்டமைப்பு தான் அந்த அம்மாக்கே இருக்குது. சிந்தனையில் பதியப்பட்டிருக்கு. அதுதான் அந்த குழந்தைக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைய
இன்றைக்கி இந்த பெண் அரசியல் சார்ந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த தாய் வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூல் பரவலாக அனைத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய நூல். இது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய நூல். கண்டிப்பாக இந்த நூலில் தத்துவார்த்த அரசியல் நடைமுறை போதாமை கூட இருக்கலாம். ஆனால் கற்பனாவாதமாக கூட சொல்கிற மாதிரி கூட ஒரு வார்த்தை சொல்லப்படலாம். ஆனால் அதே சமயத்தில் இது காலத்திற்கு தேவையான வேறு எந்த நூலை காட்டிலும் சிறந்த நூல் அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் உலகத்தில் நாம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் புதிய முயற்சிகளே. இந்த முயற்சியின் நோக்கம் சமூக மாற்றம்தான். இந்த நூல் கண்டிப்பாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு அருமையான நூல் என்பதில் துளி அளவும் ஐயமில்லை. ஒரு இடத்துல அம்மா சொல்கிறாங்கன்னா, ஆண்கள் குடும்பத்தை மாற்றிவிட்டு சமூகத்துக்கு வெளியே வாங்க அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறத நான் பார்க்குறேன். குடும்பத்தை முதல்ல அங்கே வந்து உங்களுடைய பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை அங்கே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அது வந்து ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். ஆனால் இப்போ ஒரு ஆணா சொல்லும் பொழுது என்னென்னா, குடும்பங்களில் முழுமையாக பண்ணிட முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கும் ஆணாதிக்க கருத்துக்கள் ஏற்கனவே நிறைய உள்ள வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை களைவதற்கு நமக்கு நேரம் எடுக்கும். அதே சமயத்தில் இங்கே முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு வாய்ப்புகள் வந்து. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்துக்குள்ளும் போராட வேண்டிய அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டியிருக்கு, சமூகத்திலையும் அதே சமயத்தில் வந்து இப்போ பண்ண வேண்டியிருக்கு. அப்போது ரெண்டு இடத்துலையுமே பண்ணும்போது தான் இதை வந்து நம்ம நகர்த்தி கொண்டு போக முடியும். வெளியிலிருந்து கருத்துக்கள் உள்ள வரும்போது இப்போது நம்ம சொன்ன சில விஷயங்களை வந்து கேட்க மாட்டாங்க. அப்போது அந்த கருத்துக்கள் வெளியிலிருந்து வரும்பொழுது அந்த கருத்துக்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். சமூக மாற்றத்தை உற்பத்தியின் ஊடாகத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி முறை மாற்றம் வந்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வரும். அப்போது இங்கே வந்து ஒரு முதலாளித்துவ அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆராய வேண்டி இருக்குது. பெண் அரசியல் அப்படின்றதுல யோசிக்கிறேன் நான். இதில் இந்த முதலாளித்துவ சமூகத்தின் ஒரு தலைவராகத்தான் பெரியார் இங்கே வந்தார். அவர் இந்த விஷயங்களை முன்னெடுத்து ஒரு கரெக்டாக வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்வைக்கிறேன். இதுவரை இல்லாத ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது காலத்தின் தேவை என்பதை தோழர் நர்மதா வந்து அது தலைமையேற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியான விஷயம். ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் இதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் வந்து குறிப்பாக சில பக்கங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. பெண் வெளியே வேலைக்கு போனால் அங்கு ஆண் பெண் இருவரும் வீட்டு வேலை செய்ய வேண்டும். வீட்டு வேலை என்பது ஊதியமற்றதாக பெண்ணை சுரண்டுவதாக இருப்பதால் அதற்கு ஒரு ஊதியத்தை மனதளவிலாவது பெண்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இந்த தம்மீதான சுரண்டலை பெண்கள் தான் முயன்று மாற்ற வேண்டும்ன்ற ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஆமாம், ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் மாற்றணும். அதே மாதிரி இனி குழந்தை தேவையா என்ற கேள்வி எழுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது இன்றைக்கி இனி கூட்டு குடும்பங்கள் இல்லை, குடும்பங்கள் சார்ந்த பல உறவுகள் இனி வரும் காலங்களில் பெயரற்று காணாமல் போய்விடும். உண்மைதான், இன்றைக்கி கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கிறது வாய்ப்பு. ஏன்னா அந்த உற்பத்தி முறை வந்து இல்லை இன்றைக்கி இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி இப்படியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக வரும். பக்கம் 22 இந்த பகட்டுகள் வேண்டாம் பெண் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது பெண்கள் வந்து அன்னையர் பெண் குழந்தைக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட வயதில் எல்லா வீட்டு வேலையும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அதே போல் ஆண் குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். துவைப்பது, பாத்திரம் தேய்ப்பது, சமையல் செய்வது, கழிவறை சுத்தம் செய்வது என்று எல்லா பணிகளும் அதே குறிப்பிட்ட வயதில் ஆண் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போது தான் ஆணுக்கும் அது இயல்பாகுன்றது ரொம்ப இதான் வந்து யதார்த்தமான விஷயம். இதெல்லாம் வந்து பண்ணணும். ஓ சரி ஆண் சொன்ன. இன்றைய நாட்களில் ஆண்களைப் போலவே பெண்களும் வேலைக்கு செல்கிறார்கள். ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்காகவே வீட்டு வேலைகள் எல்லாம் காத்திருக்கும் என்றால் அது எவ்வளோ பெரிய கொடுமை. உண்மையிலே அந்த கொடுமையெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணுன்ற இடத்துல தான் நாங்களும் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். ஆனால் முழுமையாக பண்ண முடியலன்ற ஒரு தோல்வியை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்றதையும் நான் இது பண்ணுறேன். அதே போல் பெண் அரசியலுக்கு ஆண்கள் இருக்கிறார்கள், அதில் ஆண் அரசியலுக்குள் பெண் இல்லை என்பதை பெண்ணின் வெற்றியே மானுடத்தின் வெற்றி என்பதுதான் சரியாகத்தான் இருக்கிறது. ஆண்களாகிய எங்களுக்கும் இச்சமூகத்திற்கு உரைக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். சனாதனம் என்று சடங்கு மற்றும் சம்பிரதாயம் மற்றும் மதங்கள் என்றும் சாதிகள் என்றும் எல்லாம் வேண்டாம் என்கிறோம். இவை சமூகத்தின் உற்பத்தி முறையில் உற்பத்தி உறவுகளில் பின்னி பிணைந்து இருக்கிறது. அவற்றை நாம் வேண்டாம் என்றாலும் அவற்றின் தாக்கங்கள் சமூகத்தில் நம் மீது புகுத்தப்படும், திணிக்கப்படும். அதையெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்ற விஷயத்தெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கின்றதை நான் குறிப்பிட்றேன். ஆளும் வர்க்கம், ஆளப்படும் வர்க்கம்லாம் இருக்குது. உற்பத்தி முறையில் சுரண்டும் வர்க்கம், சுரண்டப்படும் வர்க்கம்லாம் இருக்குது. பெண் அரசியலில் இதை எப்படி நம்ம வகுக்க போகிறோன்றதையும் நம்ம வந்து பேசணும் அப்படின்றத நான் முன்வைக்கிறேன். வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். பழைய கரடு தட்டி போன பெண் அடிமை முறையிலிருந்து மாறி வருவதற்கான சூழல் இருப்பதை உணர்கிறார், நம்பிக்கையும் வைக்கிறார். ஆமாம், பொது வெளியெங்கும் பெண்கள் என்ற முறை பெண்களை சிறகு விரிக்க செய்கிறது, பறக்க கற்றுத்தருகிறது.
நம்பிக்கையை மனதில் ஏற்றுகிறது. நடைமுறையில் பெண் அரசியலை செயல்படுத்துவதற்கான களத்தை காட்டுகிறது. இது மிகவும் அடிப்படையான அற்புதமான தொடர வேண்டிய அரசியல் செயல்பாடு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா வீட்டில் இருக்க பெண்களை வெளியே கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். அது ஆரம்ப கட்டம், அதாவது ஒரு அடிப்படையான விஷயம். அந்த விஷயத்தை அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் பெண்களை கூட வைப்பது, அவங்களை விவாதிக்க வைப்பது, அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர வைப்பது என்பது ரொம்ப அருமையான ஒரு செயல்முறை. அது ஒரு அரசியல், இந்த பெண் அரசியலை ஒரு அடிப்படையான அருமையான விஷயன்றதை நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை அடுத்த கட்டமாகவும் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கிறோம். நம்ம சில ஆலோசனைகளை முன்வைக்கிறோம். என்னென்னா, உலக அளவில் இயங்கக்கூடிய பெண்ணிய அமைப்புகளோடு பெண் அமைப்பு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அது வச்சிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு, கண்டிப்பாக என்ன இருக்கும். அப்போ தான் அந்த நட்பு என்னென்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, உள்ளுக்குள்ளேயே மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட வெளியிலேருந்து வெளியிலையும் அதற்கான தாக்கங்கள், அதுக்கான கருத்துக்களை வெளியே பிரதிபலிக்கும் பொழுது அது நமக்கு பெரிய மாற்றத்தையும் ஒரு விவாதத்தையும் ஒரு புது அனுபவங்களையும் நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். அவங்களோட நமது கருத்துக்கள் அவர்களுக்கு செல்ல வேண்டும். கூடுதலாக வரலாற்று செயல்பாடுகளை கருத்துக்களை நமதாக்கி கொள்ள வேண்டும். பெண் அரசியலின் துணை கொண்டு தன்னளவில் தன் குடும்ப அளவிலும் தனது ஊர் சமூக அளவிலும் தமது தொழில் மற்றும் வேலை நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்படுகின்ற செயல்பாடுகளை, அவற்றின் அனுபவங்களை, அதன் வெற்றி தோல்விகளையும் படிப்பினைகளையும் பகிர்ந்து கொள்ள தனியாக கூட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஆலோசனை முன்வைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அந்த மாதிரி நம்முடைய இந்த அரசியலை வெளியே கொண்டு செயல்படுத்தும்போது வரக்கூடிய அனுபவங்கள், அந்த இன்னல்கள், இடர்பாடுகள்லாம் நம்ம பேசணும். பேசினா தான் அது நம்ம அடுத்த கட்ட நகர்ந்து போக முடியாது வாய்ப்பாக இருக்குன்றதை முன்வைக்கிறேன். உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். உங்களோடு பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உலகத்திலே உச்சகட்டமான போலித்தனம் என்பது பெண் விடுதலையை வலியுறுத்துகின்ற பெரும்பாலான ஆண்கள் தம் சொந்த வாழ்வில் கடைபிடிக்கும் பணிதான். குடும்பங்களின் குடும்பத் தலைவன் என்ற அந்தஸ்து, குடும்பங்களுக்கான இண்டிஷியல் தடையற்ற வெளி உலக தொடர்புகள், நட்பு வட்டம், கேளிக்கைகள், பொருளாதார பிடிமானம், மதம், கலாச்சாரம் இவை போன்ற புராண பாதுகாப்பு என்ற எல்லாவற்றையும் நமக்கு இதை பண்ணிகிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு அருமையான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதற்கு அவர்களுடன் உறுதுணையாக இருக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. ஆண் என்றோ பெண் என்றோ பிரித்து செல்ல இனி எதுவும் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். காலந்தோறும் வாழ்க்கையை செதுக்கி அழகாக்கியபடி வாழ வேண்டிய மனிதர்கள் நாம் அதையே செய்வோம்ன்றதை முன் வச்சு இந்த அமைப்பு இன்னும் நிறைய செயல்பாடுகளை மிகப்பெரிய அமைப்பாக மிளிர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.